நமஸ்காரம். எந்த பொருள் வாங்க போனாலும் அதன் விலை சரியாக போடப்பட்டிருக்கிறதா, இது தெரிந்து வாங்க வேண்டும். இது எல்லாருக்கும் தெரியும். பேரம் பேசி வாங்க வேண்டும். நெகோஷியேட்டிங் ஸ்கில், அது ஒரு ஆற்றல், கலை. எப்படி பேரம் பேச வேணும்னு சிலருக்கு தான் தெரியும். விலையை அடித்து பேசி வாங்க வேண்டும். இதெல்லாம் பொதுவாக நாம் கற்று வைத்திருப்பது. ஆனால் இந்த பேரம் பேசுதல் பெரிய பெரிய இடங்களில் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் விற்பனை வாங்குதல் இதெல்லாம் நடக்கும் இடத்தில் நெகோஷியேஷன் அவசியம் தேவை. பண்ணுவார்கள். இதை கொடுத்தால் அதை வாங்கலாம், இதை விட்டு கொடுத்தால் இது கிடைக்கும், இப்படி வைத்து பெரிய லெவல்ல பேசுவது. ஆனால் அதே சின்ன சின்ன இடங்களில், காய்கறி கடையில், வண்டி ஓட்டுநர் இடத்தில், அதை போல எத்தனையோ சின்ன கடைகள், நம் வீட்டுக்கு பிளம்பர், எலக்ட்ரீஷியன் இவர்கள் போல் வருபவர்கள், இந்த இடத்திலெல்லாம் நிச்சயமாக பேரம் பேசுவோம். தெருவோரமாக இருக்கும் எந்த கடையாக இருந்தாலும் பேரம் பேசி அடித்து வாங்க வேண்டும். அது ஓரளவு நமக்கு பேரத்தில் படியவும் கிடைக்கும், குறைவான விலைக்கும் கிடைக்கும். ஆனால் அதே பெரிய இடங்களாக இருந்தால் முதலில் நமக்கு ஒரு நம்பிக்கை, இங்கு விலைகளை சரியாக நிர்ணயித்திருப்பார்கள், பேரம் பேச தேவையில்லை என்கிற அளவுக்கு ஒரு நம்பிக்கை வைத்திருப்போம். ஆனால் உண்மை என்னவென்றால் அந்த இடத்தில் நம்மால் பேரம் பேச முடியாது. எங்கு முடியாதோ அங்கு இங்கு என்னால் முடியவில்லைன்னு நாம் நினைக்க மாட்டோம். இந்த இடத்தில் தேவையில்லை என்கிற முடிவுக்கு வந்து விடுவோம். உண்மையில் அங்கும் பேரும் பேசலாம், பேச விட மாட்டார்கள். யாரோ பெரிய ஹோட்டலுக்கு போகிறார், விலைப்பட்டியல் போடப்பட்டிருக்கிறது. ஒரு சாப்பாடு 1000 ரூபாய் இருக்கலாம். 4 பேர் சேர்ந்து போனால் 5000 10,000 ஆகலாம். யார் பேரம் பேசுவார்கள்? பேசவே முடியாது. இதுக்கு தகுந்தா போலே அந்த பெரிய இடங்களிலும் ஆஃபர், டிஸ்கவுண்ட் என்றெல்லாம் போட போட நமக்கே என்ன தோன்றிவிடும்? ஓ, அவர்களே பார்த்து பார்த்து கொடுக்கிறார்கள் பாருங்கள், நாம பேச வேண்டிய தேவையில்லை, எல்லாம் டிரான்ஸ்பரண்ட். இப்படி ஒரு நம்பிக்கையும் வளர்த்துக் கொள்வோம். ஒரு பக்கம் எல்லாருக்கும் தெரியும், ஆஃபர் சேல் என்றாலே, டிஸ்கவுண்ட் என்றாலே அதற்குரிய விலையை உள்ளே ஏற்றி குறைத்திருப்பார்கள். இதுவும் நமக்கு தெரியும். ஆனால் அது தெரியுமே தவிர அங்கு போகும்போது இதை பேச முடியுமா? அதனால் எதுவுமே பெரிய இடம், ஒரு அழகான முறையில் அது பிரசன்ட் பண்ணிருக்கிறது என்ற உடனேயே நமக்கு நம்பிக்கை வந்துவிடும். அப்படி இல்லை என்றால் இவர்களெல்லாம் வேணும்னே இப்படித்தான் விலை சொல்லுவார்கள், நாம் தான் குறைத்து வாங்க வேண்டும். யாரேனும் பேரம் பேசுபவர் போனில் கூட்டி இந்த விலை சொல்லுகிறாரே என்று கேட்டால் நாம் பதில் சொல்லுவோம், அதெல்லாம் ஒத்துக்கொள்ளாதே, இவர் அங்கு இருக்கவே மாட்டார், கிரவுண்ட் ரியாலிட்டியே தெரியாது, வீட்டில் இருந்தபடிக்கு அதெல்லாம் இந்த விலை போரும், குறைத்து கொடுக்க சொல்லு என்று வேற ரெக்கமெண்டேஷன் கொடுப்பார். இதனால் நான் சொல்ல வந்தது ஏதோ பேரமே பேசக்கூடாது, கேட்டதையெல்லாம் கொடுத்து விடு அப்படின்னு சொல்றார், நான் பேச வரவில்லை. முழுவதுமாக நம்புகிறோமே, இன்ன இடமாக இருந்தால் பேரம் பேச தேவையில்லை, இன்ன இடத்தில் பேரம் பேச வேண்டும், இந்த ஒரு எண்ணத்தை வளர்த்து கொண்டிருக்கிறோமா? அதைத்தான் ரீவிசிட் பண்ண சொல்லுகிறேன்.
அதப்போல் நம்ப வேணுங்கிற தேவையில்லை. எப்பேற்பட்ட இடத்திலும் தவறாக சித்தரிக்கப்பட்டிருக்கலாம். சாதாரணப்பட்டவர்கள் கூட சரியான விலை வைத்திருக்கலாம். நாம் பேசும்போது அதற்குண்டான ஒரு கரிசனம், ஒரு சாஃப்ட் கார்னர் கண்டிப்பா இருக்க வேண்டும்னு சொல்ல வருகிறேன். பேச முடிந்த இடத்தில் பேசி பேரம் பேசி வாங்கி விடுவோம், முடியாத இடத்தில் தேவையில்லைன்னு சொல்லிவிடுவோம். இந்த டபுள் ஸ்டாண்டர்ட் வேண்டாம் என்றுதான் சொல்ல வந்தேன். பெருமான் நமக்கு எத்தனையோ நன்மைகளை செய்கிறார், முக்தியே கொடுக்கிறார். நம்மிடத்தில் அவர் பேரம் பேச ஆரம்பிச்சு, நீ பண்ணிருக்கும் பக்திக்கு ஒரு பதவி உயர்வு போரும், சம்பள உயர்வு போரும், இதை விட கொஞ்சம் பெரிய வீடு இருந்தால் போதும், முக்தி எல்லாம் கேட்காதே என்றா பெருமாள் பேரம் பேசினார். இத்தனைக்கும் எளியவர்களிடத்தில் எவ்வளவு குறைவாக நாம் பண்ணாலும் அந்த குறைவானதற்கே அவர் முக்தி கொடுத்து விடுகிறார். ஆனா வசிஷ்டர், விஸ்வாமித்திரர் முதலான வலியவர்களிடத்தில் 1000 வருஷம் தவம், 10,000 வருஷம் தவம் என்று எதிர்பார்க்கிறார். அப்படியே பெருமானிடம் மாறி இருக்கிறது பாருங்கள். யாருக்கெல்லாம் ஆற்றல் இருக்கிறதோ, பலம் இருக்கிறதோ, அங்கு நிறைய எதிர்பார்க்கிறார். அங்கு சத்தமில்லாமல் போய்விடுவதில்லை, கொடுக்க சொல்லுகிறார், தவம் பண்ண சொல்லுகிறார். ஆனால் ஏழை எளியவர்கள் எங்கோ, இயலாதவர்கள் எங்கோ, அங்கு சரி என்ன முடியுமோ செய், அதற்காக நான் உயர்ந்ததை கொடுத்து விடுகிறேன் என்று அங்குதான் அவர் பேரமே பேசுவதில்லை, கொடுத்தே விடுகிறார். இப்படி அவருடைய குணத்தை பார்த்தாவது நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டாமா? இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினம்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.